ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டப்பிங்ல ஒரு ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான தமயந்தி படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். நவரசன் டைரக்ஷன்ல ராதிகா குமாரசாமி, பஜ்ரங்கி லோக்கி, சாது கோகிலா மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 2 hours 41 minutes இருக்கு. இப்ப நம்ம இந்த படத்துடைய கதை என்னன்னு பாத்துடலாம். விக்கி ஒரு டிவி சேனல்ல ஒர்க் பண்றாரு. இவருடைய அப்பா வாங்கின கடனை இவர் அடைக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவங்களோட அம்மாக்கு உடல்நிலை சரியில்லாம இருக்கு. அவங்களுக்கு குணப்படுத்துறதுக்காக நிறைய பணம் இவருக்கு தேவைப்படுது. விக்கியோடைய அம்மா பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்தமா இருக்கிற ஒரு பழைய மேன்ஷனை பத்தி சொல்றாங்க. அதை வித்தா இவங்களோட பினான்சியல் பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அந்த மேன்ஷன்ல பாத்தீங்கன்னா தமயந்தியுடைய ஆன்மா இருக்கிறதுனால அதை வாங்குறதுக்கு யாரும் முன் வர மாட்டாங்க. சோ அங்க பேய் இல்ல அப்படிங்கறத நிரூபிக்க ஒரு ரியாலிட்டி ஷோ மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புள அங்க அனுப்புறாங்க. அவங்க அந்த மேன்ஷனுக்கு போனதுக்கு அப்புறம் நடந்த அமானுஷமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதையே. இப்ப இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். ஒரு ஹாரர் காமெடி படத்துக்கு தேவையான எல்லா இன்கிரீடியன்ட்டும் பாத்தீங்கன்னா இந்த படத்துல இருக்கு. ஒரு என்செம்பிள் காமெடி காஸ்டிங் பண்ணிருக்காங்க. ஒரு பாழடைஞ்ச பங்களால இருக்கிற ஒரு ஆன்மா, அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி அவங்க சூஸ் பண்ண அந்த பங்களாவுமே பாத்தீங்கன்னா ஒரு ஹாரர் என்விரான்மெண்ட் இருக்கிற மாதிரியான ஒரு பங்களாவா இருக்கும். இந்த இன்கிரீடியன்ட் எல்லாமே நல்லா இருந்தாலுமே இந்த படத்துல பெருசா ஒரு ஸ்கேர் ஃபேக்டரோ இல்ல காமெடியோ பெருசா ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல இருக்கிற நிறைய காட்சிகள் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்க ஹாரர் காமெடி படங்கள் பார்த்திருந்தீங்கன்னா அந்த படத்துல இருக்கிற அதே காட்சிகள் தான் இந்த படத்துலயுமே இருக்கும். இந்த படத்துடைய கண்டென்ட் பாத்தீங்கன்னா குறைவா தான் இருக்கும். குறைவான கண்டென்ட் ஸ்ட்ரெச் பண்ணி சொன்ன ஒரு ஃபீல் தான் இருக்கும். அதனாலே பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய ரன் டைம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தேவையில்லாத காட்சிகளை எடிட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் கொஞ்சம் பெட்டராவே இருந்திருக்கும். படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஹியூமர் போர்ஷன் சில இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆனாலும் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹிட் அண்ட் மிஸ் தான் இருக்கும். படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கு. மொத்தத்துல இது ஒரு பிலோ ஆவரேஜ் ஹாரர் காமெடி படமாக வந்திருக்கு. படத்துல அடுத்த தெரியல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். தமயந்தி படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4 out of 10.